இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் கம்பராமாயணத்தில் அனுமான் துதி என்ற புகழ்பெற்ற பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்க சும்மா ஒரு வாட்டி ரசிங்க, தப்பில்லை. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுதேவனால் பெறப்பட்டு அஞ்சிலே ஒன்றை தாவி பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய சமுத்திரத்தை கடந்து. முதல் வரி முடிச்சதுங்க. ரெண்டாவது வரி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி. பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய ஆகாயத்தின் வழியாக. அந்த ஆறுங்கிறது வழின்னு அர்த்தம். ஆரியர்க்கு ஆக ஏகி ராமபிரான் பொருட்டு. மூன்றாவது லைன் போகலாம். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில். பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய பூமி தேவி பெற்ற தெய்வ பெண்ணாகிய சீதா பிராட்டியை சேவித்து. அணங்கு கண்டு அப்படின்னா சேவித்து. அயலார் ஊரில். அயலார் ஊரில்ங்கிறது இலங்கையில். நாலாவது வரைக்கும் வந்துட்டோம். அஞ்சிலே ஒன்றை வைத்தான். பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை வைத்தான். அவன் என்னை அழித்து காப்பான். அவன் என்மேல் கருணை செய்து என்னை பாதுகாப்பான். இது காப்பு செயலுங்க. கம்பர் தாம் தொடங்கிய நூலுக்கு எந்த இடையூறும் வராமல் இருக்க எழுதிய காப்பு செயல். இப்போ நான் செயல் ஒரு வாட்டி படிச்சிடுறேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை வைத்து வந்த அனுமான் அவன் என்னை அழித்து காப்பான், எனக்கு கருணை செய்து என்னை பாதுகாப்பான் அப்படிங்கிறதோட இந்த அனுமன் துதி முடியுது. சும்மா விளையாட்டாக நெட்டு பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு பிரபல ஜோதிடர் ஒருத்தர் சொன்னார், மேஷராசிக்கு நீங்களாம் அனுமாரை இறுக்கி பிடிச்சிங்கன்னாரு. அனுமார்னு சொன்னால் அந்த அனுமாருங்கிறத படித்து அடுத்த செகண்ட் எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வந்தனால உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுவரை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.